Hi friends, welcome back to DIML YouTuber. இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க அம்மாவோட DIML vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில எந்திரச்சோனே ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா வாசல் ஃபுல்லா கூட்டி தொளிச்சு கோலம் போடுவாங்க. கேட் திறந்தோனே லக்கி வெளிய போயிட்டு ஒரு 15 minutes கழிச்சு வருவான். நல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு வருவான். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு சாப்பாடு வைக்கணும். காலையில ஈவினிங் 2 நேரம் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா விசேஷ டைம்ல வந்து சாணி போட்டு வெளியே வலிப்பாங்க கோபி கலர்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோபி கலர்ல பெயிண்ட் வாங்கி அடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ பார்க்கும்போது என்னைக்குமே வந்து சாணி போட்டு வலிச்ச மாதிரி நல்லா பிரைட்டா இருக்கும் வாசல். டெய்லி காலையில் 6 o'clock எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு வாசல் தொளிச்சு கோலம் போட்டுட்டு வந்து தான் மற்ற ஒர்க்கை பண்ணுவாங்க. வாசல் தொளிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவாங்க சாமி ரூமில். மார்னிங்கே வந்து விளக்கேற்றிடுவாங்க. ஏற்றிட்டு காலையில் வந்து லெமன் வாட்டர் போடுவாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா லெமன் வாட்டர் குடிப்பாங்க. வார்ம் வாட்டரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணி அதில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி குடிப்பாங்க. லக்கிக்கு அவனோட ஃபுட் டைம் வந்துருச்சு. எப்போ ஃபுட் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு வந்து கரெக்டாக இந்த இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த டைம் ஆனால் போதும் கத்த ஆரம்பிச்சிருவான். அன்றைக்கி கார்டனிங் vlogல எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லா பிளான்ஸ் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ட்ரிம் பண்ணி விட்டு. லில்லி பாண்ட் அன்றைக்கி எந்த ஒர்க்குமே பண்ணல. அதனால இன்றைக்கி வந்து லில்லி பாண்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசம் சேர்ந்துருக்கும். அதை வந்து ஒரு 2 to 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இலையெல்லாம் பழுத்துருக்கும். அந்த இலையும் எல்லாத்தையும் வந்து ட்ரிம் பண்ணி எடுக்கணும். ஜஸ்ட்டு கையை வச்சு புல் பண்ணாலே போதும், எல்லாம் வந்துடும். இல்லை வாட்டர் வந்து ரெகுலராக மாற்ற வேண்டியதில்லை. ஒரு 3 to 4 months வந்து அப்படியே அந்த தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் மாற்றினா போதும். அடியில் பார்த்தீங்கன்னா களிமண் போட்டு அதில் வந்து இந்த லில்லி பாண்டோட கிழங்கு வந்து தனியாகவே நர்சரியில் கிடைக்கும். அதை வந்து வச்சுருவாங்க. வச்சுட்டா போதும். நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது வாட்டுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக சன்லைட் வரும்போது ஓப்பன் ஆகும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அந்த ஒரு பூ பார்த்தீங்கன்னா 3 daysக்கு மலர்ந்து மூடிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்துச்சு பழுத்த இலையும் பாசமும். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ அம்மா வீட்டுக்கு வரும்போது சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து அவங்க பண்ணி கொடுப்பேன். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபுல் ஒர்க்கும் அவங்களே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம வரப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும். அடினியம் பிளான்ட் வந்து எப்படி ப்ரொபகேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு vlogல சொல்லியிருந்தேன். ஸோ அதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹோல் போட போகிறேன். எந்த பாட் வச்சாலும் நல்லா வாட்டர் ட்ரைனேஜ் கரெக்டாக இருந்தால் தான் அந்த பிளான்ட் வந்து நல்லா வளரும். வாட்டர் வராமல் லாக் ஆயிடுச்சு அப்படின்னாலே வேர் வந்து அழுகிடும். ஸோ நல்லா ஹோல் செட் பண்ணிக்கோங்க. கண்டெய்னர் ஃபுல்லாக வந்து நான் சாயில் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரொபகேட் பண்ணி வேறு ஊருக்கே எடுத்துகிட்டு போகலாம். வேர் வந்து நல்லா பிடிச்சிரும். நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக மண்ணில் வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய சைட் பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த மாதிரி 2 இடத்துல வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு கையில் கேமரா வச்சுட்டு எடுத்துங்காட்டி நான் வந்து கட் பண்ணி கீழே விட்டு இல்லாட்டி அப்படியே பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது 2ஐயும் கொண்டு போய் தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சாயிலில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றணுன்னே நல்லா ஈஸியாக இந்த மாதிரி ட்ரைன் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம்மை உள்ளே விடுறதுக்கு நல்லா இந்த மாதிரி ஹோல் விட்டுக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 inchக்கு வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ அந்த சைடில் இருக்க லீவ்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு 3 inch அளவுக்கு நம்ம உள்ளே இறக்கி விடணும். லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த இதையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். இதே பிளான்ட்டு நம்ம நர்சரியில் போய் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ப்ரொபகேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாயில் போடுறேன். ஒரு 1 weekக்கு டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் இந்த மாதிரி செமி ஷேடில் வச்சுருங்க. சாயில் ட்ரையாக இருக்கும் போது மட்டும் வாட்டர் பண்ணால் போதும்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து சூடான ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நானும் போய் அந்த ஃபில்டர் காஃபியை குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கேன். இந்த காஃபி மேக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நம்ம காஃபி பவுடர் போட்டுட்டு சைடில் வாட்டர் ஊற்றணும் அப்படின்னா ஃபில்டர் வந்து இங்கே கலெக்ட் ஆகிடும். சீக்கிரம் வந்து நமக்கு ஃபில்டர் ரெடி ஆகிடும். ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபியோட இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஹேருக்கு வந்து நீம் பேக் போடுறேன். ஸோ நீம் பேக் போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீம் வந்து நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது. ஸோ என் கிராண்ட் மதர் வந்து இன்றைக்கி வந்து எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி தலைக்கு தேய்ச்சி விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஆலோவேராவும் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே வந்து ஆலோவேரா ஜெல்லையும் ஒன்றா சேர்த்து ரெண்டையும் ஒன்றா வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா மசாஜ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி முடியோட வேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணணும். நம்ம பண்ணுறதை விட யாராவது பண்ணிவிட்டா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து எங்கள் பாட்டி பண்ணிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மசாஜ் பண்ணி விட்டாங்க. ஆலோவேரா நீம் ரெண்டையும் போடுறதுனால ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். சப்போஸ் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ஸ்கேல்ப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி, இப்போ ஹேர் தின்னாயிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டேண்ட்ரஃப் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகிடும். ஆலோவேரா யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்பை வந்து நல்லா கூல் பண்ணி கொடுக்கும். டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகும். அதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ ஆலோவேராவும் இதையும் சேர்த்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்க அன்றைக்கி வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது, ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணணும். ட்ரை ஹேரில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி 1 hour ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் அதில் பார்த்திங்கன்னா நீம் டஸ்ட் கொஞ்சம் இருக்கும். நல்லா இந்த மாதிரி காய வைக்கும் போது அதுவும் கீழே விழுந்துடும். இது வந்து நம்ம எப்போ வேணால் பண்ணலாம். 10 days ஒன்ஸ் பண்ணலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு 2 daysக்கு இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷாம்பு போடக்கூடாது. அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா தான் அதோட எசன்ஸ் எல்லாமே நம்ம ஹேரில் இருக்கும். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரண்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு மெடிசன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதை வச்சு ஒரு தொக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. ஸோ அது கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 10 வரமிளகா நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே எண்ணெயில் ஒரு 10 பூண்டை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பெரண்டை பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பக்கமுமே கிடைக்கிது. இப்போ வீட்டிலே செடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மார்க்கெட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது கிடைக்கும். இது க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். கையெல்லாம் வந்து லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதோட காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப 10 ரூபா தான் இருக்கும் ஒரு கட்டு. 3 கட்டு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம தொக்கு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். முட்டி வலி இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா முட்டி வந்து வலியே இருக்காது. இது வந்து ஒரு பெயின் ரிலீஃபர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டிவார்மிங்க்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. நல்லா ரொம்ப நேரம் இந்த மாதிரி சிம்மில் போட்டு நல்லா வதக்க விட்டுறணும். ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து புளி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பெரண்டை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பெரண்டை தொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் வந்து நல்லா வறுக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணணும். ஸோ இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதிலே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது 3ஐயும் வந்து ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுட்ரு சேர்த்துக்கலாம். நல்லா இது எண்ணெயில் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பெரண்டை துவையிலும் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பெரண்டை துவையல் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லியும் வந்து வாங்கிட்டு வந்து அதை உரிச்சு செஞ்சு அதை வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி இல்லை 10 to 15 days ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தினமும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸே எதுவுமே எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொக்கு ஆப்ஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நல்லா சுண்டி எண்ணெய் கக்கி இந்த மாதிரி மேலே வரணும். ஸோ ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி இந்த மேலே வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட பிரண்டை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நல்லா இதை வந்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் பண்ணி பாருங்கள், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ 40 இயர்ஸ் ஆனாலும் எல்லாத்துக்குமே வந்து இப்போ முட்டி வலி வந்துடுது. ஸோ அதுக்கு இதை வந்து ரெகுலராக ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வலி இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எங்களுக்கு பிடிச்ச குழம்பு ஒன்று செய்ய போகிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சின்ன வெங்காய புளிக்குழம்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டு, 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்காங்க. 2 வரமிளகாய் இதில் போட்டுட்டு கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். டக்குன்னு ஒரு புளிக்குழம்பு வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் பண்ணலாம். எதுவுமே அரைக்க வேண்டியதில்லை, தேங்காய் பால் மட்டும் சேர்த்தா போதும். ஸோ நல்லா சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்காங்க. இந்த புளி வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ புளி தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது கொதிக்கிறதுக்குள்ளேயே வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மூடி தேங்காய் வந்து தோண்டி வச்சுருக்காங்க. இதை ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இந்த குழம்போட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பால் தான், வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் பாலை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வேறு எந்த ஸ்பைஸ் பவுடர் எதுவுமே தேவையில்லை. இது வந்து மைல்டான ஒரு காரத்தோட ஒரு சூப்பரான புளிக்குழம்பு. கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புளி தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்துங்கிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்கும். எல்லோரும் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நானும் அம்மாவும் வந்து இப்போ லஞ்ச் சாப்பிட போகிறோம். இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு வெஜ் மீல் தான். ஸோ முட்டைக்கோஸ் பொரியல். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் பற்றி கண்டிப்பாக சொல்லணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 7 வகையான காய் போட்டு ஒன்றா விசில் விட்டு மசால் போட்டு குக் பண்ணுவாங்க. இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்ட சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சின்ன வெங்காய குழம்பு, அதையும் சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால அதுவே வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், வெயிட்டும் போடாமல் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்தி. நானும் அம்மா வந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து மூவி பார்த்துட்டு இருந்தோம். ஆஃப்டர்நூன் பெருசாக எதுவும் பண்ணல. ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா அடை தோசைக்கு ஊற வைக்கிறாங்க. 2 கப் ரைஸு, 1/4 கப் பருப்பு, இது 2 எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சிடுறாங்க. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 hours ஊறணும். சப்போஸ் மாவே இல்லை, ஏதாவது ஊற வைக்கணும், டின்னர் செய்யணும், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படின்னா நம்ம மார்னிங் 6 o'clock ஊற வச்சுட்டு 9 o'clock அரைச்சி இதை வந்து செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக காரமாக இருக்கும். இதுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வரமிளகா, கொஞ்சமாக வந்து கறி லீவ்ஸ், சீரகம், உப்பு, பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த வரமிளகாய் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நைஸாக இருக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சி எடுக்கணும். இப்போ மாவே இல்லாத அன்னைக்கு டக்குன்னு இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியோட ரெசிபின்னு கூட சொல்லலாம். எங்கள் அப்பாவோட அம்மா வந்து இதை வந்து அவ்வளோ சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த அடை தோசை மாவு வந்து நம்ம கிரைண்டர் எடுத்து தான் ஆட்டணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. டக்குன்னு மிக்சியில் ஆட்டி கூட சுட்டுக்கலாம். அவசரத்துக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரு டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ வந்து சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய வெங்காயம் போடணும். பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கணும். மாவு வந்து நைஸாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா குறைன்னு அரைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அது மட்டும்தான் அடை தோசையில் நோட் பண்ண வேண்டியது. வலுவலுன்னு இருந்துச்சுன்னா தோசை நல்லா இருக்காது. இதுக்கு வந்து இப்போ வெங்காயம் வந்து வதக்கிக்கலாம். அதுக்கு வந்து கோகோனட் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்தணும். கடலைப்பருப்பு நிறைய சேர்த்தனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பும் கடுகும் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம்.
இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடை தோசை. ஆனியன் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். ஸோ இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து மாவில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் பச்சை வெங்காயம் போட்டு சுடுறதுக்கு பதில் இந்த மாதிரி நல்லா வதக்கி ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அடை தோசை ஊற்றும் போது நல்லா சைட்லேருந்து ஊற்றணும். இதுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த சைடில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஊற்றணும். ஊற்றி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் நல்லாயிருக்கும். இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து நிறையாவே தேவைப்படும். ஸோ தோசைக்கு ஊற்றுறதை விட கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து வேக விடணும். எங்கள் அம்மா வந்து எப்போவுமே சொல்லுவாங்க, இது வந்து எங்கள் மாமியாரோட ரெசிபி, அவ்வளோ டேஸ்ட்டாக இது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடை தோசை வந்து நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வந்து தொட்டுக்க பார்த்திங்கன்னா எதுவுமே வேண்டியதில்லை. வெறும் இந்த அடை தோசையை வந்து பிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு வந்து அடை தோசை தான். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.